ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான ஸ்டடி டிப்ஸ்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், நான் சயின்ஸில் ஏற்கனவே ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்வாலஜி இந்த ஃபஸ்ட் நோட்டில் என்னென்னலாம் நான் எழுதியிருப்பேன், என்னென்னலாம் நோட்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னா, நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா சுரப்பி நமக்கு ரொம்பவே நம்ம சைக்காலஜியுமே இதில் கொஞ்சம் ரிலேட்டடாக வரும். ஓகேங்களா? அந்த பிட்யூட்டரி இதெல்லாம் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உணவியல், உடல் நலம், சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள். இந்த மனித நோய்கள் பற்றின இதில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிளட்டு சர்க்குலேஷன், ரத்தம், ரத்த ஓட்ட மண்டலம். ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வந்துருக்கும். ரத்தம் எத்தனை வகை, அந்த ரத்த சுழற்சியை யார் கண்டுபிடிச்சா, இந்த மாதிரி. அதுக்கடுத்தது மரபியல், ஜெனட்டிக்ஸ்லேருந்து யூப்ளாய்டி அந்த மாதிரி அந்த மரபு அதாவது ஜெனட்டிக் டிசீசஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மனித இனப்பெருக்க மண்டலம். இதுலேருந்தும் நமக்கு அந்த விந்து செல்கள், அண்ட செல்கள் இதை பற்றின அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, என்ன டிசீஸ்லாம் வரும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? செட்டோலி செல்கள்னால் என்ன, அதோடைய யூசஸ் என்ன, அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இது ஃபஸ்ட் நோட்டில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம் அது என்னென்ன படிக்கிறது அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரப்பது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன், இது நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது ஹார்மோன், அப்படி இல்லைன்னா அதை வேதி தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா? நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிப்பது எண்டோக்ரைனாலஜி. ஓகேங்களா? இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட தந்தை யார் அப்படின்னா தாமஸ் அடிசன். ஓகேங்களா? இது ஹார்மோன் எப்போ 1909 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதல் ஹார்மோன் செக்ரிடின் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஹார்மோன். இந்த சுரப்பிகள் எந்தெந்த சுரப்பி எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் மேத்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மேத்ஸில் கேட்பாங்க. பிட்யூட்டரி எங்கே இருக்குன்னா தலையில் இருக்குது, ஃபீனியலும் தலையில், தைராய்டு கழுத்தில் நமக்கு தெரியும். தைராய்டு தைராய்டும் கழுத்தில் இருக்குது. இதுக்கு இரண்டுமே பக்கத்தில் இருக்கும். தைமஸ் சுரப்பி மார்பில் இருக்குது, கணையம் வயிற்றில் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு மேட்ச்சில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது அட்ரீனல். மொத்தம் 8 சுரப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம 6 பார்த்துருக்கோம். அட்ரீனல் வயிற்றுலையும், இனப்பெருக்க சுரப்பியும் வயிறில் இருக்குது. ஓகேங்களா? அது இனப்பெருக்க சுரப்பி கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம பார்க்கலாம். பிட்யூட்டரி, அது ஹைப்போஃபைசிஸ் சிறப்பு பெயர். இது தலைமைச் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நாளமில்லா குழுவின் நடத்துனர் அப்படின்னும் இது அழைக்கிறாங்க. இந்த நாளமில்லா குழுவின் நடத்துனர் என்று அழைக்கப்படும் சிறப்பு எது அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதோடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, எடை, இதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, ஜிஹெச் அப்படின்னா என்ன, ஜிஹெச் அப்படின்றது வளர்ச்சி ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் மிகைச்சுரப்பி அப்படின்னா ஹைப்பர்னா அது அசுரத்தன்மை, இது எவ்வளோ அடி வளருவாங்க. அதுமாரி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா என்னது, குறைவாக இருந்துச்சுன்னா ஹைப்போ குள்ளத்தன்மை, இது எத்தனை அந்த மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? பெரியவர்களுக்கு வரக்கூடிய அந்த மிகைச்சிறப்பு தான் அக்ரோமெகலி. ஓகேங்களா? அக்ரோமெகலி. அதுக்கு தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோன் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி தைராய்ட்ரோபிக் ஹார்மோன்.
இதோடைய அந்த தைரோட்ரோஃபின் இதோடைய மூலக்கூறு எடை வந்து எவ்வளவு, இதோடைய கிளைக்கோபிரதம் வந்து இதில் வந்து எவ்வளோ காணப்படுது. அப்புறம் ஏசிடிஹெச் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபிக் ஹார்மோன். ஓகேங்களா, இது வந்து ஒரு புரோட்டீன். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பயந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம அதாவது சயின்ஸ் மேஜராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நான் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க, தமிழ் இது மாதிரி இங்கிலீஷு மற்ற சப்ஜெக்ட் வந்து படித்தா கொஞ்சம் உங்களுக்கு சயின்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு, ஏன்னா ரொம்ப வருஷம் நீங்கள் டச்சில் இல்லாமல் 10th படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சு திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக படித்தா நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜிடிஹெச் ஹார்மோன், கொனோட்டோட்ரோஃபிக் ஹார்மோன். இது வந்து பாலிக்கல் செல்களை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேங்களா, லூட்டினைசின் ஹார்மோன், இது வந்து எல்ஹெச். ஓகேங்களா, இந்த டெஸ்டோஸ்டிரானை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய, இது வந்து ஆண்களுக்கு லீடிங் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரான்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஹார்மோன் வந்து எல்ஹெச் ஹார்மோன். அதேமாரி பெண்களில் அண்டம் ஈடுபடுதல் செயல், இது வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான், இந்த உற்பத்தியை வந்து தூண்டக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த எல்ஹெச் ஹார்மோன் வந்து கொடுத்துட்டு இது வந்து இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த எல்ஹெச் அப்படின்னா லூட்டினைசின் ஹார்மோன், இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடியது. அதோட வேலைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். படிக்கும் போதே கொஞ்சம் புரிஞ்சு தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சும்மா வந்து எல்ஹெச் வந்து மனப்பாடம் பண்ணுறது வந்து இந்த காம்படிஷனுக்கு வந்து சரி வராது. புரிஞ்சு படித்தா மட்டும்தான் வந்து சரி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரோலாக்டின், அதுக்கடுத்து லியூட்டோட்ரோஃபிக் ஹார்மோன், லாக்டோஜெனிக் ஹார்மோன். இது எல்லாமே வந்து ஒரே பேர் தான். ஓகேங்களா, இது வந்து பால் சுரப்பிகளோட வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை வந்து தூண்டக்கூடியது. ப்ரோலாக்டின் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் பால் சுரப்பி வளர்ச்சிக்கு இது வந்து காரணமாகும் தான் இந்த ப்ரோலாக்டின். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து நியூரோ ஹைப்போஃபைஸ், வாசோப்ரெசின். இந்த வாசோப்ரெசினை பற்றிலாம் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஆக்சிடோசின். ஓகேங்களா, 9 அமினோ அமிலங்களால் ஆனவை தான் இது. இது வந்து ஒரே மாதிரியான அமினோ அமிலங்கள் கொண்ட, இது வந்து 2 அமினோ அமிலங்களில் மட்டும்தான் இது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஓகேங்களா, இது வந்து மொத்தம் 9 அமினோ அமிலங்கள், அதில் 2 மட்டும்தான் இது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது. நம்ம முக்கியமானது வந்து அதோடைய செயல்பாடுகள், அதோடைய யூசஸ், அது மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அமினோ அமில வரிசை, சிஸ்டின், அலனைன், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வாசோப்ரெசின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன். ஓகேங்களா, சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் அப்படின்றது இந்த வாசோப்ரெசின். ஆக்சிடோசினுக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்கக்கூடிய ஒரு இது. குழந்தை பிறப்பின் போது கருப்பையின் மென்மையான சுவரை வந்து சுருங்கி விரியக்கூடிய, அதாவது குழந்தை பிறப்புக்கு வந்து உதவக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து என்னென்னா இந்த ஆக்சிடோசின் அப்படின்றது. பால் சுரப்பில் உள்ள மையோ எபிதீலிய செல்களை வந்து சுருங்க செய்வதால் இது வந்து பால் வந்து வெளிப்படுத்துகிறது. அதாவது குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து எதுனா இந்த ஆக்சிடோசின் தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஃபீனியல். ஃபஸ்ட் வந்து நம்ம பிட்யூட்டரி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சுரப்பி வந்து என்னென்னா ஃபீனியல் சுரப்பி. ஓகேங்களா, இது வந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து மெலட்டோனின். இது மெலட்டோனினுக்கு இன்னொரு பேர் வந்து காலத்தூதுவர்கள். இந்த மெலட்டோனின் வந்து உறக்கத்தையும் வெளிப்பையும் வந்து ஏற்படுத்துகிறது. அப்போ நம்ம தூங்குறதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து எது அப்படின்னா இந்த மெலட்டோனின். இது வந்து வாழைப்பழத்தில், அதாவது வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள், அந்த வாழைப்பழத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இது வந்து இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா வந்து தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த வாழைப்பழத்தில் வந்து மெலட்டோனின் வந்து இருக்கிறதுனால தான். ஓகேங்களா, அது மாதிரி நம்ம டே டு லைஃப்பில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து மறக்காது. ஓகேங்களா, மெலட்டோனின் அப்படின்றது வாழைப்பழத்தில் இருக்குது. அப்போ வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட்றோம். அப்போ அதுக்கு வந்து என்ன இதுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா தூங்குறோம், அப்போ அதில் மெலட்டோனின் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா, இதோடைய விளைவு வந்து என்னென்னா, இது வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா தூக்கமின்மை, வளர்ச்சிதை மாற்ற இந்த கோளாறுகள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து
நடக்கும். நெக்ஸ்ட் வந்து தைராய்டு சுரப்பி, மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி. அப்போ நம்ம இதில் வந்து இருக்கக்கூடியதுலேயே நாளமில்லா சுரப்பியில் மிகப்பெரிய சுரப்பினா தைராய்டு சுரப்பி. இது வந்து வண்ணத்துப்பூச்சி வடிவம். இது வந்து இஸ்துமஸ் திசு எங்கே காணப்படுது அப்படின்னா இந்த தைராய்டு சுரப்பியில் வந்து காணப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதில் முக்கியமானது அது மாதிரி நான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, மெலட்டோனின். இது வந்து ஒரு உறக்கத்தையும் அந்த இதையும் வந்து தூண்டக்கூடியது, விழிப்பையும் வந்து ஏற்படுத்தக்கூடியது அந்த மெலட்டோனின். அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு அந்த சுரப்பிகளையுமே அது வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, அதோடய வேலைகள் என்ன. ஓகேங்களா. அது மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும். சும்மா எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதேமாரி பாருங்கள், அயோடின் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா இந்த 120 வந்து மைக்ரோகிராம். இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுது. வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேங்களா. முதல்ல தைராக்சின் ஹார்மோனை வந்து படிநிலையில் வந்து பிரித்தெடுத்தவர் வந்து எட்வர்ட் சி கெண்டல். இது வந்து 1914 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. வந்து பிரிச்சிருக்கிறாரு. மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்தவர் வந்து ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்ஜர் அப்படின்றவங்க 1927 வந்து இந்த மூலக்கூறு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதோடைய குறைபாட்டு நோய் வந்து என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் அதோடைய பற்றாக்குறையினால் என்னென்ன விளைவுகள் வரும், அதோட குறைபாடு, அதாவது அந்த குறைபாட்டினால நமக்கு வந்து என்னென்ன டிசீஸ்லாம் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஹைப்போ தைராய்டு, ஹைப்போனாவே குறைவுன்னு தான் அர்த்தம், ஹைப்பர்னா தான் அதிகம். ஓகேங்களா. எளிய காய்டர், இது வந்து முன்கழுத்து கலலைன்னு சொல்வோம். கிரிட்டினிசம் வந்து குழந்தைகளுக்கு. மிக்சிடிமா அல்லது கல்லின் நோய், இது வந்து பெரியவர்களுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா. அது மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம்னா மிக அதிகமாக சுரந்தா என்னதுன்னா கிரேவின் நோய் அல்லது எக்ஸோதால்மிக் காய்டர். தைரோடாக்சின், தைரோடாக்சிகோசிஸ் அப்படின்றது, இது எல்லாமே வந்து ஒரே பேர் தான். ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து இது வந்து ஒரு மரபியல் நோய். ஓகேங்களா. இது வந்து அயோடின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய் அல்ல. இந்த ஸ்போரோட்டிக் காய்டர் அப்படின்றது, ஓகேங்களா, இது எளிய காய்டர் அப்படின்றது நமக்கு அந்த அயோடின் பற்றாக்குறையால் வருது. இது மாதிரி எக்ஸப்ஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஸ்போரோட்டிக் காய்டர் அப்படின்றது இது வந்து தைராக்சின் அல்லது அயோடின் பற்றாக்குறையால் வரக்கூடியது கிடையாது. இது வந்து ஒரு மரபியல் நோய். இது வந்து ஜெனட்டிக் டிசீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பாராதைராய்டு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து படிக்கணும். ஒவ்வொன்றுக்குமே நம்ம அந்த தைராய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து என்ன, அந்த ஹார்மோன் வந்து சுரக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும், அது வந்து அதிகமாக சுரந்தால் என்ன பிரச்சனை வரும். இது மாதிரி தான் நம்ம இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நம்ம ஒவ்வொன்றுக்குமே நம்ம சொன்னோம் அப்படின்னா இது ரொம்பவே லாங் வீடியோவாக போகும். ஓகேங்களா. இந்த 8 ஹார்மோனுக்குமே அது சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, அதோடைய வேலை என்ன, அது கம்மியாக சுரந்தால் என்ன ஆகும், அதிகமாக சுரந்தால் என்ன ஆகும். ஓகேங்களா. அதேமாரி பாருங்கள், ஹைப்பர் பாராதைடு டெட்டனி அப்படின்றது இதோடைய குறை சுரப்பு நோய். பாராதைரோடைய குறை சுரப்பு நோய். கால்சிட்டோசின் அப்படின்னா கால்சியத்தை குறைக்கும் ஹார்மோன். ஓகேங்களா. அதுக்கடுத்து தைமஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து என்ன, அதோடைய நோய்கள் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கணையம் அப்படின்றது இது வந்து மஞ்சள் நிறம் கொண்டது. இது வந்து இரட்டை சுரப்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து நாளமில்லா சுரப்பிலையும் வேலை செய்யும், நாளமில்லா சுரப்பியும் வேலை செய்யும். ஓகே. இது வந்து இரட்டை சுரப்பி இலை வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா. எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைன் அதோடைய கூட்டு சுரப்பி தான் இது வந்து. இது எண்டோக்ரைன் அப்படின்றது வந்து நாளமில்லா சுரப்பி, எக்ஸோக்ரைன்றது வந்து நாளமுள்ள சுரப்பி. ரெண்டுலையுமே வரக்கூடிய இந்த கூட்டு சுரப்பிக்கு வந்து என்னென்னா கணையம். ஓகேங்களா. இதில் தான் வந்து இந்த ஆல்ஃபா செல், பீட்டா செல், காமா செல் இது எல்லாமே இருக்கும். குளுக்கோஹான் இன்னும் நிறைய கொஞ்சம் படிக்கணுங்க. ஓகேங்களா. இன்சுலின் வந்து குறைவாக சுரந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நீரிழிவு நோய், டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்றது அந்த நீரிழிவு நோய் நமக்கு வரும். ஓகேங்களா. இதோட அறிகுறி வந்து என்னென்னா பாலியூரியா, பாலிடிப்தியா, பாலிபேஜியா அப்படின்றது. பாலியூரியா அப்படின்னா அதிக சிறுநீர் வந்து யூரின் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். பாலிடிப்சியா அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். பாலிபேஜியானா அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்போம். ஓகேங்களா.
இது வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கும். ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கும். சூரியா அப்படின்னா கிளைக்கோ யூரியா அப்படின்னா சிறுநீரில் வந்து சர்க்கரை வந்து வெளியேற்றுவது. அதுக்கு வந்து அட்ரினல் சுரப்பி. இந்த அட்ரினல் சுரப்பிலாம் வந்து நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்லாம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பறக்கும் ஹார்மோன், அவசரகால ஹார்மோன், அரவணைப்பு ஹார்மோன், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த அட்ரினல் சுரப்பிக்கு அந்த பேர். குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸில் இருந்தால் இதை பற்றி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து சும்மா ஒரு மைண்ட் மேப் மாதிரி. உயிரை காக்கும் ஹார்மோன் அப்படின்றது இந்த கார்டிசோல் அப்படின்றது உயிரை காக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? இதோடைய நோய் அடிசனின் நோய் அப்படின்றது குளுக்கோ கார்டிகாய்டு, தாது கலந்த கார்டிகாய்டு வந்து குறைவாக சுரப்பதனால இந்த நோயெல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? குசிங் குறைபாடு நோய் அப்படின்றது இது வந்து அதிகமாக சுரந்துச்சுன்னா, இது வந்து குறைவாக சுரந்துச்சுன்னா அடிசனின் நோய், அதிகமாக சுரந்துச்சுன்னா வந்து குசிங் குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இனப்பெருக்க சுரப்பிகள். ஓகேங்களா? விந்தகம், லீடிங் செல்கள், செர்டொலி செல்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செர்டொலி செல்கள் இது வந்து விந்து அந்த அணுவிற்கு வந்து ஊட்டமளிக்கக்கூடிய உணவு. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு அந்த விந்துக்கு வந்து ஊட்டமளிக்கக்கூடிய செல்கள் வந்து என்னென்னா செர்டொலி செல்கள். தாதி செல்கள்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. தாதி செல்கள்னு அழைக்கப்படுவது எதுனா செர்டொலி செல்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து குரூப் 1 லெவலில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏற்கனவே கேட்டிருக்காங்க அதெல்லாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இது கொஞ்சம் முக்கியமானது. வந்து காட்டில் பறக்குது. ஒரு நிமிஷம். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது C18 ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெண்களுக்கு 2ஆம் நிலை பால் பண்புகள்லேருந்து வளர்ச்சி பெறத்துக்கு இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் தான் காரணம். ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்றது இது வந்து கர்ப்பகால ஹார்மோன். இது வந்து C21 ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது. எதுனா இந்த ப்ரோஜெஸ்ட்ரான். ஓகேங்களா? இது வந்து மாதவிடாய்க்கு காரணம். நெக்ஸ்ட் வந்து ரிலாக்சின் அப்படின்றது கர்ப்ப காலத்தின் போது இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளை வந்து தளர்வடை செய்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா இந்த ரிலாக்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து தளர்வடைய செய்யக்கூடியதுக்கு வந்து ரிலாக்சின் அப்படின்ட்டு தான். இதோட இந்த 8 ஹார்மோன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ரத்தம் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சர்க்குலேஷன். இந்த மூடிய ரத்த வகை, திறந்த ரத்த வகை, இதை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து ஹார்வி. ஓகேங்களா? ரத்த ஓட்டத்தை வந்து கண்டுபிடித்தவர் வந்து வில்லியம் ஹார்வி. இது வந்து குரூப் 4 வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து மீடியாஸ்டினத்தில், அதாவது இந்த இதயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து கூம்பு வடிவம் இல்லைனா பிரமிட் வடிவத்தில் இருக்குது. மீடியாஸ்டினத்தில் வந்து இருக்குது. மீடியாஸ்டினம் அப்படின்னா என்னென்னா அந்த 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த மீடியாஸ்டினம். ஓகேங்களா? இது வந்து குரூப் 4 வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? கார்டியாக் இதய தசைகளால் ஆனது அப்படின்னா அது வந்து விசை இயக்க உறுப்பு அப்படின்னு சொல்லி இதயத்துக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு இதயத்தோட ஒரு பிக்சர். இது மாதிரிலாம் பிக்சர் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா? அதிர்வு ஊடகம் அப்படின்றது பெரிகார்டியல் திரவம், அதிர்வு தாங்கினும் இது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நிறையா இந்த நோட்டுக்கே வந்து ஒரு வீடியோ வந்துடும் போல். ஓகேங்களா? பாலூட்டிகளில் வந்து இரட்டை இதய ஓட்டம் வந்து இருக்குது. வில்லியம் ஹார்வி இவர் வந்து ஒரு மூடிய இரத்த ஓட்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நவீன உடற்செயலியலின் தந்தை அப்படின்னு சொல்லி நவீன உடற்செயலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹார்வி வந்து சொல்கிறோம். பாருங்கள், இது ஒவ்வொன்றுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. பாருங்கள், இப்படி தான் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிகார்டியல் திரவம் வந்து உயவு பொருள் அதிர்வு தாங்கியாக செயல்படுது. இந்த இதய சுழற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது, இது வந்து இதய சுழற்சி வந்து எத்தனை வினாடிகளில் முடிவடையும்,
அப்படின்றத பற்றின ஒரு டேட்டாஸ். ஓகேங்களா? இதே ஒலிகள் லேப்டாப் அப்படின்ற ஒலி, குறுகிய கால ஒலி எது, நீண்ட கால அதாவது வந்து கொஞ்சம் அதிகமான ஒலி வந்து எது அப்படின்றது. நீண்ட ஒலின்றது லப்பு, டப்பு அப்படின்றது வந்து குறுகிய ஒலி. ஓகேங்களா? குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். இரத்த அழுத்தம். இப்போ வந்து நம்ம அப்படி பிளட்டை வந்து படிக்கும்போது அந்த பிளட்டு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாமே படிச்சிடணும். ஓகேங்களா? இதய சுழற்சி, இதய ஒலிகள், அதுக்கடுத்து இந்த இரத்த அழுத்தம், இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாப்பில் வந்து படிச்சிடணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றது இந்த உள் உறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒலியை கண்டுபிடிக்க உதவுவது தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப். ஓகேங்களா? ரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி ஸ்பிக்மோமோனோமீட்டர். இதை கண்டறிந்த சாமுவேல் ஃபட்ஸ் அப்படின்றவர் தான் இந்த ரத்த அழுத்தத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு, ஸ்பிக்மோமோனோமீட்டர். அதுக்கடுத்து வந்து ஜெனட்டிக்ஸ். ஓகேங்களா? ஜெனட்டிக்ஸ் அதெல்லாம் பாருங்கள். இந்த வேர்டை வந்து யார் வந்து காயின் பண்ணா அப்படின்ட்டு அதோடைய அடிப்படை அழகு வந்து ஜீனு. அப்படியே பாருங்கள் கொஞ்சம். அப்படியே மென்டலியம் அவரை பற்றி, அவர் ஏன் வந்து இந்த பட்டாணியை வந்து செலக்ட் பண்ணார் அப்படின்றது. இது வந்து தன் மகர்ந்த சேர்க்கை அண்ட் அயல் மகர்ந்த சேர்க்கை ரெண்டுமே வந்து இந்த பட்டாணியில் நடக்கிறதுனால தான் அவர் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பட்டாணியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஓராண்டு தாவரம். அதோடைய மலர் வந்து இருபால் தன்மையுடையது. இது மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நான் கொஞ்சம் முக்கியமானது மட்டும் காட்டுறேன். வந்து யூகேரியாட்டிக் குரோமோசோம்களில் வந்து 2 வகை இருக்குது, ஆட்டோசோம்கள், அல்லோசோம்கள். இந்த ஆட்டோ அப்படின்றது வந்து உடல் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஜீன்கள் இருக்குது. அதே மாதிரி அல்லோ அப்படின்றது வந்து உயிரியல். ஓகேங்களா? அந்த உயிரியினுடைய அந்த பாலினத்தை வந்து டிசைட் பண்ணுற அந்த ஃபேக்டர் வந்து இந்த அல்லோசோம்கள் வந்து இருக்குது. அது பால் குரோமோசோம்கள் அப்படின்றது. இந்த 23வது குரோமோசோம்கள் தான் அது வந்து நம்ம ஃபீமேலா இல்லை மேலா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிட்டர்மின் பண்ணுறது. ஓகேங்களா? அதான் வந்து XY எக்ஸ் இருந்துச்சுன்னா பெண்ணு. நீங்கள் வந்து சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஆண் அப்படின்னா XY. இந்த அல்லோசோம்கள் தான் இந்த பால் குரோமோசோம்களை வந்து நிர்ணயம் பண்ணுறது. குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது இல்லைனா வந்து குறையிறது. இது வந்து பிளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வகை இருக்குது, யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இதிலலாம் வந்து ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த அன்யூப்ளாய்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அன்யூப்ளாய்டியில் வந்து ட்ரைசோமி இதை கொடுத்து மேத்ஸில் கூட இது மாதிரி கொடுத்து இது வந்து என்னன்னு கேட்பாங்க. அப்போ 2n+1 அப்படின்னுச்சுன்னா அது வந்து ட்ரைசோமி. மோனோசோமி அப்படின்றது 2n-1. நல்லிசோமி அப்படின்னா 2n-2. இது மாதிரி இருந்தால் நல்லிசோமி. இது வந்து ஒரு 3 வகை இருக்குது அந்த அன்யூப்ளாய்டியில். இது வந்து டவுன் நோய். இந்த டவுன் நோய் வந்து எதில் ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த 21வது குரோமோசோம்களில் வந்து பிரச்சனையாகிறது தான் இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து ஒரு மரபியல் நோய். இது 21வது ட்ரைசோமி. இந்த 21வது நிலையில் இருக்கிறது தான் இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கான ஒரு அறிகுறி. ஓகேங்களா? முதலாக லாங்டன் அப்படின்றது தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது எப்படி இருப்பாங்க, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மன வளர்ச்சி வந்து கொண்டு இருப்பாங்க, தாமதமான வளர்ச்சி, அந்த அவங்களுடைய ப்ராக்டிக்கல் அந்த லைஃப்பில் வந்து பிரச்சனையாக இருப்பாங்க, பலவீனமான தசை, இந்த மாதிரியான பார்வை, கேட்டல் குறைபாடெலாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டவுன் சிண்ட்ரோம். அதுக்கடுத்து வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஜீன் உள்ளது புள்ளி சொடுதி மாற்றம் அப்படின்றது. நான் அந்த டிசீஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் அப்படின்றது இது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம். இந்த கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் அப்படின்றது இது வந்து ஹீமோக்ளோபின் இந்த மூலப்பொருளில் உள்ள அந்த புரத பகுதியில் வந்து அந்த அமைப்பில் வந்து மாற்றம். இந்த ஹீமோக்ளோபினை கொண்டுள்ள இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் இந்த கதிர் அறிவால் வடிவம் வந்து பெறுகிறது. இந்த இரத்த சிவப்பு அணுக்களில்
இது வந்து அந்த கதிர் அறிவாள் அந்த வடிவம் பெறதுனால இது வந்து கதிர் அறிவாள் இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட இது ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மனித இனப்பெருக்க மண்டலம். மனித இனப்பெருக்க மண்டலத்தில் அப்படியே பாருங்கள், நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். ஆண் இனப்பெருக்க மண்டலம் அது எப்படி இருக்கும்? இந்த குரூப் 1ல் பாருங்கள், இயல்பான மனித உடல் வெப்பத்தில் வந்து விந்தணு உற்பத்தி வந்து செய்ய முடியாது, வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் வந்து அதை வந்து உடலினுடைய வெளிப்புறம் வந்து அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்போ இதோடைய ஹீட்டு அதோடைய வெப்பநிலை வந்து என்னன்னு தெரியணும் பார்த்தீங்களா? 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலையை விந்தகங்களுக்கு அளிக்குது. அப்போ இது வந்து வெப்ப நெறிப்படுத்தின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த விந்தகத்தை வந்து அது வந்து வெப்ப நெறிப்படுத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், நான் முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செட்டொலி செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த விந்தக நுண்குழலில் 2 வகை செல் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த செட்டொலி செல்கள். இது வந்து செவிலி செல்கள் தாதி செல்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டொலி செல்கள் அதை பற்றி நம்ம வந்து ஒன்றா பார்க்கணும். இதில் வந்து பாருங்கள், விந்தணு வாக்கத்தின் போது விந்துக்கள் வந்து முதிர்ச்சி அடையும் வரை அதற்கு உணவூட்டம் அளிப்பது எது அப்படின்னா இந்த செட்டொலி செல். இது வந்து டிஎன்பிஎஸ்சி டிஓ கொஸ்டினில் கேட்டது. ஓகேங்களா? டிஓக்கும் பிஓக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னா, நம்ம பிஓவை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஓக்கு கீழே தான் நம்ம பிஓவை ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது இது வந்து பாருங்கள், டிஓவில் கேட்கப்பட்ட இது வந்து கொஸ்டின். இன்ஹிபின் அப்படின்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். இப்போ இன்ஹிபின் அப்படின்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்வது எதுனா இந்த செட்டொலி செல்கள். ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கணும்ப்பா. கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ஒரு டைம் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சும்மா மனப்பாடம் பண்ணால் எதுவுமே வேலைக்கு ஆகாது. நான் அப்படியே காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் வந்து போட முடியாது. ஓகேங்களா? இப்போது ஆணுக்கு வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலம். முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இது பாருங்கள், அந்த அண்டத்தின் அமைப்பில் வந்து கோள வடிவம் உடையது, கரு உணவு அற்றது. இது ரிப்பீட்டடாகவே வந்து கேட்குற கொஸ்டின் தான். அந்த அண்டத்தோடைய அமைப்பில் வந்து கரு உணவு இருக்கா இல்லையா அப்படின்னா கரு உணவு அற்றது தான் அது. ஓகேங்களா? அதேமாரி பாருங்கள், இந்த மாதவிடாய் சுழற்சியை பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதவிடாய் நிலையில் ப்ரோஜெஸ்டரான் மற்றும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து எந்த ஸ்டேஜில் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி. மெனோபாஸ் அப்படின்றது எந்த நிலையில் வந்து இருக்கும்? மெனோபாஸ் அப்படின்றது இந்த ஸ்டேஜில் இருக்கும். மெனோபாஸ் அப்போ மெனோ ஆர்க் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த பூப்படைதல். ஓகேங்களா? அந்த மெனோ ஆர்க் அப்படின்றது அது வந்து எந்த ஏஜில் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி. லூட்டியல் நிலை. லூட்டியல் நிலைனா அது வந்து எத்தனை நாளில் இருக்கும், அதோடைய டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? கருவுறுதல், கருப்பையுதல், கர்ப்பகால பராமரிப்பு, கருவளர்ச்சி, இது எல்லாமே அது. கருவுறுதல் அப்படின்றது மனிதன் வந்து அகக்கருவுறுதல். ஓகேங்களா? மனிதன் வந்து வயிற்றுக்குள்ளே தானே குழந்தை. ஸோ அது வந்து அகக்கருவுறுதல். பாலூட்டுதல், பால் சுரப்பிகளில் வந்து பால் உற்பத்தியாதல் மற்றும் வெளிப்படுதல் பால் சுரப்பு. இது வந்து லாக்டேசின் அப்படின்றது வந்து ஒரு குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின். முதல் பால் அப்படின்றது கொலஸ்ட்ரம், சீம்பால் அப்படின்றது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக்சோடிசின் அப்படின்னா அது வந்து ரிலாக்ஸின். இதுக்கு வந்து அந்த குழந்தை பேற்றுக்கு உதவக்கூடியது வந்து எதுன்னு அப்படின்னா ஆக்சிடோசின் மற்றும் ரிலாக்ஸின். அதுமாதிரி இன்னொரு முக்கியமானது வந்து என்னென்னா, இந்த ஒன்று மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அறுவை சிகிச்சை முறைகள், நிலையான கருத்தடை முறை. பெண்ணுக்கு வந்து என்ன அறுவை சிகிச்சை அப்படின்னா டியூபெக்டமி. இது நீங்கள்
ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆணுக்கு வந்து வாசக்டமி, ஓகேங்களா? இது வந்து அண்டநாள துண்டிப்பு, இது வந்து விந்துநாள துண்டிப்பு. இது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பெண்ணுக்கு வந்து என்ன டியூப்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணுக்கு என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். பெண்ணுக்கு வந்து டியூப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டியூபெக்டமி, வாசக்டமி இது ரெண்டையுமே வந்து நமக்கு ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் வீடியோவாக போகுது. இது இன்னொரு நோட் இருக்குது. இது ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான். இன்னும் வந்து ஒரு 2 நோட் இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரில. தேங்க்யூப்பா.